ஹாய் எவ்ரிவன். உங்களுக்கு ஆப்பம் சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் ஆப்பத்துக்கு மாவு இல்லையா? ஒன்றும் கவலை இல்லை. உங்களுக்கு இட்லி மாவு இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம சாஃப்டாக ஒரு ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். இட்லி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பழைய சாதம் இருந்தால் அதை நல்லா புழிஞ்சி மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட இட்லி மாவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சம் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாலுக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் எடுத்துக்குவோம். நீங்கள் வந்துட்டு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நாட்டு சக்கரையோட டேஸ்ட்டு பிடிக்கல. ஸோ நான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு பாலும் ரெடி ஆகிடுச்சி. பால் வந்து நீங்கள் திட்டாக எடுத்து நீங்கள் அதை தோசையில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். நீங்கள் பச்சை தண்ணி மாதிரி ஊற்றிக்காதீங்க, கொஞ்சம் திட்டமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்து எட்ட வச்சுருவோம். இப்போது நம்ம ஊற வச்ச அந்த ஆப்ப மாவை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு ஆப்பம் ஊற்றுறதுக்காக தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அது சூடாகட்டும். சூடான பாரு ஊற்றினா தான் ஆப்பம் வந்து தோசைக்கல்லை நல்லா ஒட்டாமல் வரும். அதை 2 கரண்டி மாவு எடுத்து நடுவில் மட்டும் தீட்டாமல் சுற்றி மட்டும் தீட்டுங்க. ஏன்னா நடுவில் வந்து புசு புசுன்னு இருந்தால் தான் நம்ம அதை பாலெல்லாம் நல்லா ஊறி சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இட்லி குண்டா மூடி போட்டோ இல்லை வேறு எதனா ஒரு மூடி போட்டோ நீங்கள் வேக வச்சு ஒரு சைடு மட்டும் வேக வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா சூடான அண்டு சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆகிடும். நீங்கள் அந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் மெயினாக நீங்கள் தேங்காய் பால் சாப்பிட்றப்ப அது வயிற்று வலியெல்லாம் ரிமூவ் ஆகிடும். கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்லி வயிற்று வலி அதிகம் எனி டைம் வரும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் ஆப்பம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டொமக் பெயினும் சரியாயிடும். உங்களுக்கு நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியும் ஒரு இது தெரியும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ரெசிபி செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே எவ்ரிவன், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.